Hello guys, once again welcome back to the channel. So last video la paathirupinga Suraj அப்படிங்கற அந்த பைக்கை பத்தி நீங்க full and full பாத்திருப்பீங்க. And இப்போ நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படினா நான் லாஸ்ட் வீடியோல சொன்னதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய லாஸ்டா லான்ச் பண்ண 500cc பைக் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்ல. And இந்த பைக்கோட டீடைல்ஸ் ஃபுல்லா வந்து பிரதர் சொல்லுவாரு விஜய். So சொல்லுங்க bro. Okay. So 500cc பைக்ன்றது வந்து ஒரு நாஸ்டால்ஜியா. முதல்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பைக்ஸ்லேருந்து 1960s 70s 80sலேருந்து ராயல் என்ஃபீல்ட்னா 500cc கேப்பபிலிட்டி என்ன டெரெயின் வேணால் போகலாம். அதோட கன்சியூமர் வெர்ஷன் தான் வந்து 350cc வந்து பிகாஸ் ஆஃப் ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் வேரியஸ் ரீசன்ஸ். இந்த வெர்ஷன் வந்து லாஸ்ட் ஆஃப் த 500 சீரீஸில் வந்து ட்ரிபியூட் பிளாக் அப்படின்னு ஒரு எடிஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த எடிஷன் தான் இது. இது வந்து சூழ்நிலை காரணமா வந்து இதுதான் இந்தியாவில் இருந்த லாஸ்ட் பைக். இது வந்து ஆப்ஷன்ல வந்து முதல்ல வந்துச்சு, எலக்ட்ரானிக் இதில், அதாவது இன்டர்நெட்ல ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ லிட்ரலி ஒரு 2 seconds 3 secondsல இந்தியாவுக்கு அலோகேட்டான பைக்ஸ் மொத்தமாக போயிடுச்சு, சேல் ஆயிடுச்சு. பார்த்தேன் நானும் அது ஆன்லைனில் அந்த டீடைல் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதில் லக்கிலி அந்த டயத்தில் நான் இருந்ததுனால என்னால் ஒன்று புக் பண்ண முடியுது. then you are a lucky person bro. ஆக்சுவலி வந்து யூ ஹவ் பீன் அலோகேட்டட் பைக்னு வந்தவொடனே எனக்கு நம்ப முடியல. ஏன்னா இது வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு இந்த ஆன்லைன் ஆக்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஜென்ரலாக எல்லாம் உள்ளே போய்டும். நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, ஒரு 10 பைக் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது கிடச்சிச்சு. ஜனவரியில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் நடந்துச்சு. அப்ராக்சிமேட்லி ஃபெப்ரவரியில் வந்து இது வந்து கோயம்புத்தூர்ல 2 பைக்கு. ஓகே, ஃபுல்லா டிஸ்ட்ரிக்ட்லயே என்டையர் கோயம்புத்தூர்ல வந்து 2 பைக்கு. மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா 2 பைக் தான் அலோகேட். ஓகே, ஒன்னு வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு கிடைச்சது, ரெண்டாவது நமக்கு அலோகேட் ஆச்சு. பட் நான் பெங்களூர் பேஸ்டா இருந்ததுனால அந்த டயத்துல பிகாஸ் ஆஃப் கோவிட் சிச்சுவேஷன் நான் வந்து இப்பதான் ஒரு 1 month முன்னாடி தான் எடுத்தேன். இந்தியாவிலே லாஸ்ட் டெலிவரி ஆஃப் த 500s பார்த்தீங்கன்னா நம்ம பைக் தான். சூப்பர் சூப்பர். அவங்களும் கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இங்கே இருந்த லோக்கல் டீலர்ஸ் வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக கேக்கெல்லாம் கட் பண்ணி, ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் வந்து 500க்கு டெலிவரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மை சன் வாஸ் தேர் டு டேக் த டெலிவரி ஆஃப் த பைக். அண்ட் பேசிக்கலி இதில் வந்து நான் வந்து ரொம்ப கம்மி கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதில் என்ன யூனிக்னஸ்ன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் த கம்பெனி 2 tone, அதாவது கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷ் வரக்கூடிய பைக் வந்து இது ஒன்று தான். இந்த வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மேட் அண்ட் கிளாசி எல்லாம் அக்ராஸ் த பைக். அண்ட் இந்த கோல்ட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர், அதாவது ரிம்ஸ்லேயும் இருக்கும். ஸோ ஆல் திஸ் திங் அஃப்கோர்ஸ் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. இது வந்து BS4. ஏன் இது பண்ணலன்னா 650cc உங்களுக்கு தெரியும், இன்டர்செப்டர் அண்ட் ட்வின்ஸ் இருக்குது. கரெக்ட். அதில் வந்து மோர் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுனால, ஏன்னா அதில் சேல்ஸும் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், BS4 to BS6 மேண்டேட்டரியாக மார்ச் வந்தபோது Enfield took a decision that இது வந்து இந்த மாடல் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி 350ல் பார்க்குறாங்க அண்ட் மாஸ் சேல்ஸும். கரெக்ட். 500 வாஸ் அ செக்மெண்ட் விச் வாஸ் நாட் ரொம்ப கிளியராக வந்து யார் வாங்குவாங்கன்றது வந்து ரொம்ப கம்மியாக ஆகிட்டு இருந்தது. ஆமாம், என்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்துச்சு. இவங்க BS6க்கு வந்து இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்டர்செப்டாருக்கும் இதுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25,000 தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நான் அதை தான் வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன் அடிஷன் டு தட், இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி பாக்ஸ் வந்து நான் எடுத்துட்டு ஒரிஜினல் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு அதுக்கு செப்பரேட்டாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இதை எதுக்கு எடுத்தேன்னா இது வந்து இதில் வந்து ஒரு பேட்ஜ் இருக்குது. அந்த பேட்ஜ் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சீரியல் நம்பர், அதாவது இந்த பைக்கோட சீரியல் நம்பர் திருவொற்றியூர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து என்னோடது வந்து 28ஆம் நம்பர். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து கலெக்டர்ஸ் எடிஷன். ஸோ அதை வந்து நான் அவுட் சைடாக யூஸ் பண்ண விரும்பலை. நாளைக்கு அது காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் திரும்பி யாராச்சும் எடுத்துட்டா கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் அதை நான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஓகே. இன் அடிஷன் டு தட் த ஸ்டாண்டர்ட் திஸ் திங் நான் கொஞ்சம் ரக்கடாக நான் வந்து கார்டு போட்டிருக்கேன். அண்ட் தி LED லைட்ஸ் ஆல்சோ இஸ் அ கஸ்டமைசேஷன். பட் இதுக்கு மேலே நான் பண்ண விரும்பலை. நிறைய பண்ணியிருக்கலாம், பட் நான் பண்ண விரும்பலை. ஸோ சீட்ஸும் கஸ்டமைஸ்டாக அவங்க வந்து ஒரு எடிஷன் கொடுத்தாங்க. அந்த சீட் வந்து உள்ள இது இருக்குது. அதுக்கு மேலே நான் ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த டைமண்ட்
சிம்பிள். ஓகே. இப்படியும் இப்படியும் இருக்கக்கூடிய சீட்டு, அதுவும் இந்த இதுக்கு கஸ்டமைஸ்டு. ஓகே. ABS இருக்கவே இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு 500 சேம் கிளாசிக் 500 அப்படியே. ஆமாம், அப்படியே கிளாசிக் 500 ABS டியூல் ABS இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ அகைன் ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணி வரக்கூடிய ஒரு வண்டி. ஓகே. ஐ ஹோப் இது வந்து இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஹை லெவல் கலெக்டர்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சில வண்டிகளில் இது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டெல்த் பேக் ஓனர்ஸே நாங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ வந்து கலெக்டர்ஸ் எடிஷன் ஆகிடுச்சு, கலெக்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் முன்னாடி வந்து நீங்கள் இப்போ நிற்கும்போது நாங்கள் வந்து இப்படி இருக்கோம், நீங்கள் இப்படி இருக்கீங்க. இல்லை இது சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்களே இந்த ஒரு ரொம்ப ஒரு யூனிக்காக இந்த இது கொடுத்தாங்க. கடைசியாக வந்து 1000 பைக் தானே ப்ரோ இது வந்து? மொத்தமாக வேர்ல்டில் 1000 பைக்ஸ். வேர்ல்டு 1000 பைக்ஸ். அதில் அப்ராக்சிமேட்லி 200 to 300 இந்தியாவுக்கு. இப்போ தான் வந்து லாஸ்ட் வீக் நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு 200 பைக்ஸ் வந்து யூகேல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புக்கிங்ஸ்க்குன்னு சொல்லி. ஓகே ஓகே. அங்கே இருக்கிற ப்ரைஸே வந்து பவுண்ட்ஸ் ப்ரைஸிங் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங். ஸோ வெரி வெரி கஸ்டமைஸ்ட் அண்ட் வெரி திஸ் திங். எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர்ஸ் எடிஷன் வந்து சில விஷயங்கள் கிடைக்காம போகும்போது தான் அதோட வேல்யூ வந்து 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லா இருக்கும். வேல்யூ மட்டும் இல்லை, தீஸ் ஆர் திங்ஸ். இதை தவிர என்கிட்ட ஒரு 5-6 பைக்ஸ் இருக்குது. ஐம் ஷோர். டோன்ட் ரிவீல். நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து அது இது பண்ணலாம் கண்டிப்பாக. வரல நீங்கள் எடிட் பண்ணி. இல்லை சரி, இப்போ இது பேர் சொல்லுங்க, நமக்கு என்ன கால் பண்ணுறாங்க இதை கம்பெனியில்? ட்ரிபியூட் பிளாக் எடிஷன். ஸோ ட்ரிபியூட் பிளாக் Enfield 500 ஜஸ்ட் ஒரு ட்ரிபியூட்டாக வந்து இது பண்ணதுனால அது அந்த பேர் வச்சுட்டாங்க. ட்ரிபியூட் பிளாக் எடிஷன் இஸ் தி நேம் ஆஃப் தி பைக். ஓகே ஓகே ஃபைன். வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் சின்ஸ் ABS இருக்கிறதுனால அது வேறு ஒரு அட்வான்டேஜ். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து as I said, இந்த மாதிரி கலெக்டர்ஸ் எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் செரிஷ் கரெக்ட் ஆஃப்டர் லாங் டைம். இது வந்து நார்மல் கம்யூட்டர் டெய்லி வெளியில் போயிட்டு வரதுக்கு முடிஞ்ச அளவு நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. அதுக்குன்னு நார்மல் வண்டி இருக்குது. சூப்பர். இது வந்து ஜென்ரலி விண்டேஜ் ரைட்ஸ் அலாங் வித் மை ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூரஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய வண்டி. அது வந்து மலை கூட ஏறாது, ஸ்ட்ரெயிட் ரோட்ல மட்டும் போய்கிட்டே இருக்கும். அதனால அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே ஓகே. ஜஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் தானே ப்ரோ. எல்லாருனாலும் இதை பண்ண முடியாது உண்மையாக சொல்லணும்னா. ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள்ஸ் தான் அதெல்லாம் பண்ண முடியும். என்னோட எய்ம் என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு மினி மியூசியம், ஒரு 15 to 20 பைக்ஸ் ஆஃப் விண்டேஜ் அண்ட் so on and so forth. இவர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காரு. மற்ற பைக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் மற்ற வீடியோவில் வரும்னு சொல்லிட்டு ஓப்பனாக விட்டுறேன். ஆமாம். அது என்னெல்லாம் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வரும் ப்ரோ. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணது. பட் இருந்தாலும் நம்ம தம்ப் சவுண்ட் வந்து கேட்டலாம். போடலாம். இது அது என்னோட மற்ற பைக் மாதிரி இல்லை. இது வந்து ஈஸியாக அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாசிக் 500 தான். என்கிட்ட இருக்கிற ஸ்டெல்த் பேக் ஓனர்ஸாக இருக்கட்டும், நார்மல் கிளாசிக் 500 இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அதே மாதிரி கிளாசிக் 500 பைக் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. அது ஃபீச்சர்ஸ் அவர் சொன்னார் இல்லைங்களா, அதுதான். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங்லேயே வந்து ஹையர் லெவல் ஒரு கோட்டிங் பண்ணியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுக்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ஒன் மோர் மெயின் ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம இவ்வளோ வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் வெர்ஷன், அதாவது ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் இருக்கும்போது ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம எல்லா பைக்கருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனசை ரொம்ப துன்புறுத்தக்கூடிய ஹார்ட் பிரேக்கிங். அதாவது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்தாலே அது வந்து நம்ம ஒரு 50 தடவை பார்த்து யார் தான் ஸ்க்ராட்ச் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்கள கர்ஸ் பண்ணிட்டு போய் கர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து டோட்டல் ஸ்க்ராச்சஸ் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு, அதாவது மழை, தூசு, அதாவது பொல்யூஷன், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக
செராமிக் கோட்டிங் வந்து ஒன் ஆஃப் த டாப் டீலர்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில், ரொம்ப ரொம்ப நல்ல டீலர்ஸ். அதோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் அப்புறம் கொடுக்குறேன். ஓகே. இதில் என்னன்னா வந்து ஒரு 5 லேயர்ஸ் ஆஃப் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதில் என்னன்னா நார்மலாக நீங்கள் இப்போ வந்து மழையோ இல்லாட்டினா ஏற்கனவே நீங்கள் வாஷிங் பண்ணிங்கன்னா கூட தண்ணி எந்த இடத்துலையும் நிற்காது. ஓகே. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கோட்டட் ஏரியாஸ் எல்லாம் எங்கெங்கே வந்து எக்ஸ்போஸ்ட் தண்ணி அப்படியே போயிடும். ஓகே. ஓகே. நிற்காது. ஓகே. அண்ட் செகண்ட்லி வந்து உங்களுக்கு வந்து மெரைன் ஏரியாஸில் போனான்னா அந்த சால்ட் வாட்டர், இப்போ சென்னை மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஃபைன் ஃபைன். ஸோ கண்டிப்பாக எந்த பைக்காக இருந்தாலுமே என்னோட சஜஷன், இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஐ எம் நாட் கோயிங் இன்டு த டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல விரும்பலை. பட் என்ன பைக், அதுவும் ராயல் என்ஃபீல்ட் மாதிரி ஒரு பைக் இருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் வாங்கும் போதே இல்லாட்டினா வாங்கி கொஞ்ச நாள்லையோ கொஞ்சம் வாரங்கள்லையோ அதை வந்து செராமிக் கோட்டிங் பண்றது நல்லது. இப்போ லைஃப் எவ்வளவு ப்ரோ சொல்றாங்க செராமிக் கோட்டிங் பண்ணோம்னா? 5 to 7 years. 5 to 7 years செராமிக் கோட்டிங். ஓகே. நான் பண்ணிருக்கக்கூடிய கோட்டிங் என்னன்னா வந்து எவ்ரி 3 months வந்து அவங்க திருப்பி ரீகோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜா? இல்ல, எல்லாமே இன்க்ளூடட். வாவ், சூப்பர். போய் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஸ்பெஷலைஸ்டு பைக்ஸ் தான் அவங்க பண்றதுனால ஓகே. ஓகே. அவங்க வந்து இதை வந்து ரீகோட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓ நைஸ். ஒரு 5 times டிபெண்டிங், சில இடங்கள்ல எல்லாம் 10 times, ஒரு 5 yearsக்கு வந்து ஃபுல் guaranteed this thing with the shine and the gloss maintain பண்ணி அவங்க. ஓகே. இப்போ செராமிக் கோட்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வாஷ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து நார்மலாக வந்து ஃபோம் வாஷ் பண்ணுவாங்க, நம்ம வந்து வாஷ் பண்ண கொடுத்தா அந்த மாதிரி ஃபோம் வாஷ் பண்ணோம்னா அந்த கோட்டிங் போயிடுமா எப்படி? கோட்டிங் போகாது. பட் நார்மலாகவே ஒரு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுறது நாட் ரெக்கமெண்ட். லைட் டஸ்டிங்கிறது பண்ணினாலே வந்து உங்களுக்கு வண்டி கிளியர் ஆகிடும். சில வண்டிகள் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாத வண்டிகளை வந்து நம்ம ஆக்சுவலாக கவர் போட்டு வைக்கிறது பெட்டர். டே டு டே யூசேஜில் நம்மளால அது பண்ண முடியாது. பட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து கவர் போட்டு வைக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். வாஷிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இடங்கள் உப்பு தண்ணி இருக்கும், அதை அவாய்ட் பண்ணி நல்ல தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். வேர் பாசிபிள் நீங்களும் இது பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் டு ரீச் பிளேசஸ், அதாவது ரிம்ஸு, லோவர் பார்ட் ஆஃப் த இன்ஜின்லாம் வந்து பவர் ஹவுஸ் வச்சு பண்ணிட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து அவங்க ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சம் சோப் இருக்கும், எடுத்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சம் பிளேசஸில் வந்து ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறாங்க, சம் பிளேசஸ் நார்மல் தான், கண்டிப்பாக நார்மல் துணி, பழைய துணியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு பனியன் டைப் ஆஃப் மெட்டீரியல் வச்சு பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல நம்மளுக்கு கை போகாதோ அதை மட்டும் வாஷ் பண்ணிட்டு மற்ற இடங்கள் நம்ம ஒரு பக்கெட் எடுத்துட்டு ஃபைபர் கிளாத் விச் டஸ் நாட் ஹேவ் அந்த பிசுறுன்னு சொல்லிட்டு அது இல்லாத ஒரு இதில் பண்ணிட்டு பனியன் டைப் கிளாத்தில் நார்மலாக ட்ரிப் ஆகட்டும் தண்ணி. ஓகே. தண்ணி இருக்கும்போது துடைக்கும் போது தான் அந்த சர்க்கிள்ஸ் வரும். ஆமாம். அந்த சர்க்கிள்ஸ் வராமல் பார்த்துட்டீங்க இது பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் அப்படியே. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை புதுசு மாதிரி வச்சுக்கிறதுக்காக அடிக்கடி கழுவுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா அது முதல்ல நம்ம சொந்தமாக கழுவினா ரொம்ப பெட்டர். கரெக்ட். நான் எல்லார் வீட்லேயும் ஹோஸ், பவர் ஹோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஹார்ட் டு ரீச் இன்ஜின் ஏரியாஸ், கொஞ்சம் ஆயில் வரக்கூடிய ஏரியாஸ் மட்டும் வந்து பண்ணிட்டு மற்ற இடங்கள் வந்து அவங்கள்ட்ட சோப் போட்டு பண்ணாமல் நம்மளே பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் இன்ஃபர்மேஷன் ப்ரோ. இப்போ ப்ரைஸ் வந்து எவ்வளோ ப்ரோ? இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் அக்ராஸ் இந்தியா வந்து 2,49,900 ஐ திங்க். 2,50,000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா கம்மி. ஓகே. பயங்கர சேலிங். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் அக்ராஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூசிவ். ஓகே. ஓகே, சூப்பர். அண்ட் செராமிக் கோட்டிங் எவ்வளோ ப்ரோ? செராமிக் கோட்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. பேசிக் C3 கோட்டிங் வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு கம் அண்ட் see this before. நான் எனக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஒன்றும் ஸ்பெஷல் மானிட்டரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. ஓகே. ஷிஃப்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஓகே. குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆல்சோ. அவங்க வந்து கார் அண்ட் பைக்ஸ்க்கு தே ஆர் த டாப் பீப்புள். ஈவன் Mercedes Benz and BMW-க்கு அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் நான் காரை பற்றி பேசல. பைக்கில் வந்து பேசிக் C3 நானோ கோட்டிங், செராமிக் கோட்டிங் வந்து அப்ராக்சிமேட்லி 3,500 to 4,000. ஓகே. அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு பைக்கில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு கோட்டிங் கூட இருக்குது. ஓகே. பட் அது 12,000 ரூபா பார்க்கும்போது அதிகமாக இருக்கலாமே தவிர அதோட அந்த லைஃப் பார்க்கும்போது இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வண்டி பார்க்கும்போது இப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அண்ட் அட்வான்டேஜ். கரெக்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக ஐ வுட் ரெக்கமெண்ட் அட் த வெரி லீஸ்ட் C3
நானும் செராமிக் கோட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட அந்த ஷைனிங் அண்ட் இது ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணி. சூப்பர் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் அந்த செராமிக் கோட்டிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அவர் இருந்தார் அப்படின்னா நாங்கள் போய்ட்டு ஒரு கவரேஜ் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எப்பயாச்சும் அதை பார்த்துக்கலாம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எனக்கு இந்த வண்டியும் அப்புறம் அந்த வண்டியும் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதில் போன வீடியோவில் சொன்னது தான், இந்த பைக்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் 180 கிலோமீட்டர் சேலம்லேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஜஸ்ட்டு உங்களை சப்போர்ட் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க. பாய்.